அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரெண்டு விஷயம் சட்டமன்றத்தில் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ரெண்டு முன்னாள் நண்பர்கள், இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு, இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் யார் நன்றாக கலாய்ப்பது, யார் நன்றாக ரேகிங் செய்வது, அதில் கை தேர்ந்தவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கட்டத்துல முத்தி போய் என்ன ஆச்சு அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி ஏதாச்சும் சொன்னா தான் நீங்க ப்ரோக் ஆவீங்க அப்படின்னு சொல்லி, எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்ணாரு. அப்புறம் இன்னொருத்தர் அதனால எக்ஸாக்டா அவர் என்ன ட்ரை பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக் ஆயிட்டு அவர் போயிட்டு பிரஸ் மீட்ல சொல்லும் போது, நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், செங்கல்பட்டு கோர்ட்ல எங்க கணவரை காணோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தேடிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு அவர் ஒரு குட்டி கதை சொல்லி, அதாவது இந்த முன்னாள் நண்பர்கள் பண்ற வேலை எப்படி இருக்குது அப்படின்னா, சிம்ரன் எங்களுக்குள்ள இது ரொம்ப சாதாரணமான விஷயமா, நாங்க ஃப்ரெண்ட்ஸு, நான் அவன் குடும்பத்தை பத்தி பேசுவேன், அவன் என் குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவான், இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஜாலி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்கிற அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்ச அந்த விமர்சனம் மக்களால முகம் சுளிப்போடு பார்க்கப்பட்டுச்சு. விஜய் அவர்கள் இப்ப எங்கப்பா அவங்க அப்பாவை காணும் அப்படின்னு சொன்னது கூட ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா தான் பார்க்கப்படும். தோத்து போயிட்டாரு, ஆளை காணும் அப்படின்ட்டு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வச்சது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோவோக் ஆகி ட்ரிகர் ஆகி டைரக்ட் அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நேத்து மதியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, உண்மையிலே சொல்றேன், இப்போ நம்ம ஒரு அரசியல் பார்வையாளராக விஜய் ஃபேன்லாம் உள்ள இருக்கான், இருந்தாலும் இப்போ ஒண்ணும் இல்லை, நேத்து வந்து விஜய் அவர்கள் பேசினார் இல்லையா, மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன்னால் தொட்டவர்களையும் விடமாட்டோம், அப்படியே சும்மா அப்படி டக்கு 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 டக்குன்னு அந்த மாஸ் சீன் அப்படி பில்ட் ஆகும்போது உண்மையிலே சொல்றேன், ஒரு ஃபேனா வந்து எனக்கு நல்லா இருக்குடா அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இல்ல அப்பயும் நம்ம ரியாலிட்டி தான் யோசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அது எப்படி சாத்தியமாகும்? எல்லா கட்சியிலிருந்து மக்கள் பணத்தை தொட்டவர்கள், தொட முயற்சி செய்தவர்கள், அல்லது ஏற்கனவே பல வருஷமாக தொட்டவர்கள் எல்லாம் வார வாரம் சனிக்கிழமையான தூக்கி இவங்க கட்சியில் சேர்த்துக்கிறாங்களே, இவங்க எப்படி தொட்டால் விட மாட்டோம்னு கதை பேசிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு ரியாலிட்டி வந்து அப்படி கண்ணை முழிச்சுது. சரி இருக்கட்டும். பட் எண்ட் ஆஃப் த டே விஜய் அவர்களுடைய அந்த சட்டமன்ற பேச்சு பயங்கர பீக் தான். பயங்கர ப்ரொமோஷன் அவர் குறிச்சு எங்கேயோ போயிருச்சு அவருடைய அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் அந்த வைரல் அப்படிங்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உதயநிதி அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டு இதெல்லாம் பேசுறது வந்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்க, அந்த 3 மணி 4 மணி வரைக்கும் எல்லாரும் அதீத உற்சாகத்துல விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரும் இருக்கும் போது, உதயநிதி அவர்கள் எடுத்து வச்ச அந்த அட்டாக் இருக்குது இல்லையா, அந்த அட்டாக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டதாக எல்லாரும் சொல்றாங்க. என்னது? அதாவது விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் 22ஆம் தேதி. 22ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் யாருமே விஜய் ரசிகர்கள் தூங்கல. பயந்துகிட்டே உசுரை கையில பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. எங்க ஒரு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து மட்டும் ஏதாச்சும் ஒரு வாழ்த்து விஷ் அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் போட்டுருவாங்களோ, போட்டு வந்து நமக்கு வந்து பயங்கரமா ட்ரோல் வாங்கி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. எதுவுமே நடக்கல. அப்பாடா அப்படின்னு சொல்லி அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருந்ததை சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சட்டமன்றம்லாம் முடிஞ்சு சாயந்தர வாக்கில் அவங்க எதிர்பார்க்காத ஒன்று வந்துருச்சு. நடிகை த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களோடு சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பிறந்தநாள் கொண்டாடிய அந்த போட்டோவை அவங்களே ஷேர் பண்றாங்க. அந்த போட்டோவை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்ன சொல்றது, நைட் 12 மணிக்கு அவங்க அந்த கேக் கட் பண்ணதாக அந்த 0.00 அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து பழைய போட்டோ, ஏஐ எடிட்டட் அப்படின்லாம் பல பேர் சொன்னாலுமே கூட பார்த்தாலே நல்லா தெரியுது, அவர் இப்பதான் அந்த பொட்டெல்லாம் யூஸ் பண்றாரு, அந்த பொட்டெல்லாம் அதில் இருக்கிறது எல்லாமே நல்லா தெரியுது. இப்போ இதுல ஏதாச்சும் பொலிட்டிக்கலா பிரச்சனையா, இல்ல தனிப்பட்ட முறையில் நமக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. சுத்தமா இதை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கோ, குறை சொல்றதுக்கோ, கேவலமா பேசுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பைபிள்ல நம்ம படிச்ச ஒரு வசனம் தான், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரியட்டும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வரும். அந்த மாதிரி அப்படி பார்த்தா எந்த அரசியல் கட்சிக்குமே சரி, அல்லது எந்த சாதாரண மனுஷனுக்குமே சரி, தகுதியெல்லாம் இருக்கிறதா தெரியல ஒரு தனி மனுஷனுடைய ஒழுக்கத்தை பத்தி இவன் தப்பு சரி அப்படின்னு சொல்றதுக்கான, அன்லெஸ் லீகலி ஏதாச்சும் ஒரு கிரைம் பண்ணியிருக்கான் அப்படின்னா பேசலாம். அதை தவிர வந்து இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் அது ஒரு மேட்டராகவே கண்டுக்கல. சரி இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு ஒன்னா போற ஒரு விஷயம் நடந்துச்சு. அவங்களுடைய அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் அவங்களுடைய ஒய்ஃப் கொடுத்தாங்கன்னு சொல்லி செய்தி லீக் ஆச்சு இல்லையா. இவங்க பப்ளிக்ல போடக்கூடிய அந்த பதிவுகள், இந்த குறிப்பிட்ட நடிகை பப்ளிக்ல தொடர்ச்சியாக போடக்கூடிய பதிவுகள் என்னையும் என் குடும்பத்தையும் மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது. என் சம்பந்தப்பட்டவர்களிடம் என்னால் பதில் சொல்ல முடியல, ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்லாம் அவங்க போட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அது அதிகமாச்சு. நம்ம பார்த்தோம், ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெற்றி பெற்றார் விஜய் அவர்கள். வெற்றி பெற்ற அன்னைக்கே வந்து த்ரிஷா அவர்கள் போய் நேரில் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அஜித்குமார் அவர்களுடைய அஜித்குமார் அவர்களுடைய தந்தையார் இறந்தப்ப
அந்த இறப்புக்கு 2 பேரும் ஒண்ணா போயிட்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நிகழ்வுக்கு போகும்போது விஜய் அவர்கள் சிஎம். ஸோ முழுக்க முழுக்க அந்த கான்வாய் சிஎம்கான கான்வாய் இருக்கும் இல்லையா, அந்த கான்வாயில நடிகை த்ரிஷா அவர்களும் போயிட்டு அந்த இறப்புல கலந்துக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா விஜய் அவருடைய பதவியேற்பு விழா அதுக்கு முன்னாடி போயிட்டு அதுலயும் பயங்கரமா கலந்துக்கிட்டு இப்படி கையெல்லாம் கூட காமிச்சாங்க. இதெல்லாம் நடந்துட்டு வந்துச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஓகே, அவங்க நண்பர்களோ அல்லது வந்து அவங்க வந்து அண்ணன் தங்கச்சியோ என்னவோ மொத்தத்தில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க தான் அப்படிங்கிறது எல்லாராலுமே பார்த்து புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மறுபடியும் விஜய் அவர்களுடைய இந்த பிறந்த நாளுக்கு அவங்க போட்டிருக்காங்க, நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ரைட், இப்போ வரைக்குமே நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையே நான் சொல்ல வரல. இதுக்கு மேலே தான் சொல்ல வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இப்போ இந்த போட்டோ ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மொமெண்டம், சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசினாருன்னு சொல்லி பீக்ல இருந்த ஒரு மொமெண்டம் கம்ப்ளீட்டா இது வந்து அப்படி விழுங்கிருது. அதை அந்த டாபிக்கே விஜய் அவர்கள் எப்படி பேசினாரு வச்சாரு அப்படிங்கிறது எல்லாமே மறக்கடிக்கப்படுது. இது வந்து ஆக்குபை பண்ணுது. எப்படி ஸ்க்ரோல் பண்ணாலும் வேற ஏதாச்சும் ஒரு செய்தியை பார்ப்போமான்னு ஸ்க்ரோல் பண்ணாலும் இது மட்டுமே வந்து வந்து விழுந்துட்டு இருக்குது. எதுக்குறவன், திட்டுறவன், சாபம் விடுறவன், கேலி பண்றவன், ட்ரோல் பண்றவன், டிஃபெண்ட் பண்றவன், முட்டு கொடுக்குறவன், அது ஏன்னு சொல்றவன் அப்படின்னு எல்லா அர்த்தத்தும் கலந்து வந்துட்டே இருக்குது. இதுல திமுக வெளிப்படையாகவே கரெக்டா காலையில் அவங்க பேசினதுக்கும் இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கும் ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுகவை கையில் பிடிக்க முடியல. டிஎம்கே உடைய அதிகாரப்பூர்வ ஐடி விங்ல என்ன போடுறாங்கன்னா, this was on the same day that 9 people died and 60 were hospitalized due to an ammonia leak, but he still did not visit. It makes all this worthless happy birthday. அதாவது என்னன்னா 9 பேர் இறந்து போனாங்க சமீபத்தில் அதே நாளில் பார்த்தீங்கன்னா அமோனியா லீக்ல. ஆனால் அதுக்கெல்லாம் கூட அவருக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த திருப்பாச்சி படத்தில் இப்படி வான்னு கூப்பிட்டா அவர் உடனே இப்படி வருவார் பயந்துக்கிட்டே, திருப்பியும் போன்னு சொன்னால் அப்படியே போவாருன்ற அந்த மீம் எடுத்து டிஎம்கே ஐடி விங் போட்டுருந்துச்சு. அவங்க அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா சில்லறத்தலத்தையே ஊறி போன ஒரு கும்பல் திடீர்னு புனிதர்களாக மாறிடுவாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் பயங்கரமாக சர்ச்சை பண்ணுவாங்க. தங்களுதுனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு அமைக்கிடுவாங்க. மெச்சூரிட்டியாக எப்படி இருக்கணும்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பிரைவசியை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்னா, அடுத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயம்னா எவ்வளோ வேணால் பேசுவாங்க. இது இந்த குரூப்பா. அடுத்து அதர்ஸ், மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரு அட்டாக் எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்களேன். பெத்த அப்பா அம்மா தலைமை செயலகம் வந்து வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க, அவங்க கூட எல்லாம் வீட்டில் செலிப்ரேட் பண்ணல. பெத்தவங்களை பார்த்து வாழ்த்து சொல்ல முடியாது, பெத்த பிள்ளைங்களையும் பார்க்க முடியாது. ஆனா 12 மணிக்கு இப்ப எங்க போய் யார் கூட கேக்கு வெட்டியிருக்காரு பாருங்க. ஆனா எல்லாத்தையும் மன்னிச்சிருவோம்டா, இந்த அம்மோனியா கசிவுனால இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில நான் கேக்கு வெட்டல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அன்னைக்கு மதியம் பரப்புனீங்களே, அதை மட்டும் மன்னிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 தரப்பு கூட போக்கே விமர்சன பார்வையில் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. 3வது ஒரு தரப்பு இருக்குது, சகிக்க முடியாத தரப்பு, மகா மட்டமான, பார்க்கவே முகம் சுளிக்க வைக்கிற ஒரு தரப்பு. என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகைகள், அவருடைய ஆதரவாளர்கள். இவங்க ஒன்று பண்றாங்க, இந்த கருமத்தை தான் இன்னைக்கு தோல் உரிச்சு தொங்க போட்டுருணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவே நான் பண்ணியிருக்கேன். இல்லை இது ஒரு மேட்டரே இல்லை, இது பேசுறதுக்கு நிறைய இருக்குதுங்க, இது விஷயமே இல்லை. என்னன்னா அந்த நடிகையை மட்டும் திட்டுறாங்க. ஏய் எங்க அண்ணனை விட்டு போய் விடு, எப்படியாச்சும் போய் தொலை, எலுமிச்சம்பழத்தை புடிஞ்சு நாங்கள் சூனியம் பண்றோம், சர்ச்சில் போய் நாங்கள் ஜெபம் பண்றோம், நாங்கள் கோயிலில் போய் மொட்டை போடுறோம், எதையாச்சும் ஒன்று பண்ணி நீ போயிடு, எங்க அண்ணன் நல்லவர், அவரை ஏமாத்தாத அண்ணா, நீங்கள் நம்பாதீர்கள், இவங்களை நம்பாதீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க. திரும்ப 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 என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு மேல ரொம்ப கடுமையான தாக்குதலை த்ரிஷா அவர்கள் மேல மட்டும் வைக்கிறாங்க. ஏதோ வந்து அவங்க ஒரு அண்ணன் விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு சின்ன குழந்தை மாதிரியும், த்ரிஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு கேக் வாங்கி கொடுத்தா மாதிரியும் போட்டு போட்டு பயங்கரமாக அந்த ஒரு பெண்ணை மட்டும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. என்னத்துக்கு இப்போ வந்து முழுக்க பிடிச்சி த்ரிஷா அவர்களை கடுமையாக தாக்குறதும், அவங்களை அசிங்கப்படுத்துறதும், ட்ரோல் பண்ணுறதும், சாபம் விடுறதும், எவ்வளோ முடியுமோ அவளை ஹராஸ் பண்ணுறதும், அது ஏன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது பண்ணுறது மூலமாக என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? அண்ணன் பச்சை குழந்தை, இது ஒரு ஆபத்தான மிருகம் அப்படிங்கிற மாதிரி எதனா சொல்ல ட்ரை பண்றீங்களா? அது எப்படி ஆயிடும்? அது எப்படிங்க ஆயிடும்? பச்சை குழந்தைய தான் 8 வயசு சிஎம்மா உட்கார வச்சிருக்கிறீங்களா? என்ன இது? நான் ஓப்பனா ஒன்று சொல்றேன், அட்டாக் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் பண்ண மாட்டேங்க. நான் இந்த மாதிரியான விஷயத்தை அட்டாக்கும் பண்ண மாட்டேன், டிஃபெண்டும் பண்ண மாட்டேன். நீங்க அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணா த்ரிஷாவை மட்டும் பண்ணக்கூடாது, 2 பேரையுமே அதே மாதிரி தான் நீங்க அட்டாக் பண்ணணும், 2 பேரையுமே அதே மாதிரி தான் நீங்க கேள்வி எழுப்பணும்.
ரெண்டு பேரையுமே நீங்க அதே தராசுல அதே கூண்டுக்குள்ள தான் நீங்க நிறுத்தணும். இல்ல நாங்க பண்ணல, அட்டாக் பண்ண மனசு வரல, விஜயனாவை எங்களால் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டு பேரையுமே டிஃபெண்ட் பண்ணுங்க. என்ன இப்ப நீங்க டிஃபெண்ட் பண்றதுல கை தேர்ந்தவர்கள், முட்டு கொடுக்கறதுல கை தேர்ந்தவர்கள், ரெண்டு பேருமே டிஃபெண்ட் பண்ணுங்க. விஜயனாவையும் டிஃபெண்ட் பண்ணுங்க, த்ரிஷா அவர்களையும் டிஃபெண்ட் பண்ணுங்க. ரெண்டு பேரையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா ஆமாங்க அது அப்படிதாங்க, ஆனா என்னங்க பண்ண முடியும், அது அவருக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு, அவங்க பிரைவசி. அதே போல த்ரிஷா அவர்கள் அது அவருடைய பிரைவசி, ரெண்டு பேருமே அடல்ட்ஸ், அவங்க எதோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்னங்க. அப்படியாச்சும் போங்க. ரெண்டு பேரையுமே டிஃபெண்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிட்டு மனசார நீங்க அதையாச்சும் பண்ணுங்க. இல்ல நாங்க அட்டாக் மோட த்ரிஷா பக்கம் வைப்போம், டிஃபென்ஸ் மோட அண்ணன் பக்கம் வைப்போம் அப்படிங்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தனம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா புள்ளி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெண்ணை நீங்க வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது விஜய் அவர்கள் விரும்புவாரா? முதல்ல எரிச்சல் ஆகாது என்ன? முதல்ல அவங்க வாழ்க்கைக்குள்ள, அவங்க குடும்பத்துக்குள்ள, அல்லது விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அவர் யாரோட வாழணும், யாரோட வாழக்கூடாது, அவருக்கு யாரை பிடிக்கணும், யாரை பிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? என்னது வீட்டுக்குள்ள இருக்கேன், ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, அது சும்மா உதாரணத்துக்கு சொன்னதியா? அப்படி சொன்ன உடனே ஆமாமா நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைய நம்ம தான் அட்வைஸ் பண்ணி காப்பாற்றணுன்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்களா? அங்க பாருங்க, விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா உங்களுக்கு அது பிரச்சனை. 3 நாளைக்கு கூட நீங்க தூங்காம இருப்பீங்க. நீங்க வேலைக்கு போறதை விட்டுட்டு உங்க குடும்பத்தை மறந்துட்டு கூட 3 நாளைக்கு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு டிப்ரெஷன் ஆகி விஜய்க்காக நீங்க தூங்காம இருப்பீங்க. ஆனா உங்க பர்டிகுலரா யாராச்சும் ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, இல்ல ஒரு பயங்கரமான துர்ச்செயல் நடந்துச்சுன்னா கூட அவருக்கு அது செய்தியா கூட போய் சேராது. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, ஒட்டுமொத்தமா ஒரு 10 கோடி தமிழ் மக்கள் இருக்கிறாங்கன்னா அப்படியே காமனா சொல்ற ஒரு வசனம், அவ்வளவுதான். உங்களுக்கும் அவருக்கும் எந்த பர்சனல் அட்டாச்மெண்ட்டும் கிடையாது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வீட்டுல ஒருத்தர், இதுதான் பிரச்சனை. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து இந்த தராசை நீங்க மாத்தி மாத்தி எண்ட் ஆஃப் த டே முட்டு கொடுக்க போறீங்க. இப்ப எங்க அண்ணன் தப்பு பண்ணா நாங்களே அட்டாக் பண்ணுவோம், எங்க அண்ணன் தப்பு பண்ணா நாங்களே கேள்வி கேட்போம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா உங்களை நீங்களே வந்து சமாளிச்சுக்கிறதுக்காக சொல்ற வாய்ப்புகள். உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க உங்களுடைய நண்பர்கள், பொலிட்டிக்கலா நீங்க ஆர்கியூ பண்ண ஆட்கள், மற்ற கட்சி ஆட்கள், அவங்க கிட்ட இந்த நேரத்தில் உங்களால ஃபேஸ் பண்ண முடியல. எதையாச்சும் கேட்கறாங்க, ஏதாச்சும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ என்னடா சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதனால பிடிச்சி அந்த ஒரு பெண்ணை பயங்கரமா நம்ம என்ன பண்ணிடலாம், பலி கொடுத்துட்டு போயிடலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி அண்ணன் மேல வந்துடக்கூடாது. ஏதோ ஒண்ணு சுத்தி இருக்கிறத காட்டி 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 அவரை சேஃப்கார்ட் பண்ணணும். என்ன மாதிரி ஆட்டிடியூடு? அதே மாதிரி உங்களை நீங்க அந்த இடத்துல காப்பாத்திக்கணும், நீங்க எம்பாரஸ் ஆகாம காப்பாத்திக்கணும். ஆனா ஓப்பனா முட்டு கொடுத்துட்டு போங்கயா, அப்படி இல்லைன்னா ஓப்பனா ரெண்டு பேரும் திட்டிட்டு போங்கயா. இது ரொம்ப பச்சோந்தித்தனமாகவும் சில்லறத்தனமாகவும் இருக்குது. இது நீங்க பண்ணாதீங்க. கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது, பிராக்டிக்கலா திங்க் பண்ண பழகுங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன். அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவை உட்காந்து நார் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏல எடிட் பண்ணி த்ரிஷாவை அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு விஜய் அவர்களுடைய ஃபேமிலியை அதுல கொண்டு வந்து அவங்க குடும்பத்தோட கேக் வெட்டுற மாதிரி ஒரு இமேஜ் போட்டு, அப்பா இப்பதான் பார்க்கறதுக்கு நிம்மதியா இருக்குது. அந்த நிம்மதியை வச்சுட்டு என்ன பண்ண போற? என்னையா பண்ண போற? அப்படி இல்லைன்னா எவனோ ஒருத்தன் போயிட்டு அந்த கேக் அப்படி தள்ளி விட்டுட்டு த்ரிஷாவை இழுத்துட்டு போய் வெளியே விட்டுற மாதிரி ஒருத்தன் ஏல எடிட் பண்ணி போட்டிருக்கான். என்னையா பண்ண போறீங்க? இந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்ல வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நீ பர்சனலா நினைக்கிற அளவுக்கு விஜய் ஒண்ணு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஏன் எப்படி இருக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்கு இப்படிலாம் பார்த்தா. அதனால இது உங்க பர்சனல் பிரச்சனையே ஏன் எடுத்துக்கிறீங்க? கொடுத்தா ஃபுல் முட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் கேள்வி கேட்டா ரெண்டு பேரும் கேள்வி கேள்வி இல்லையா? கம்முன்னு போ, வேலையை பாரு, குடும்பத்தை பாரு, புள்ள கூட்டிங்களை படிக்க வைக்கிற வேலையை பாரு. இவ்வளவுதான் விஷயம். இதை தாண்டி இது எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு புரிதல் அடிப்படையில், அல்லது வந்து ஏதோ நம்முடைய சின்ன அறிவுக்கு சிற்றறிவுக்கு புரியறது என்ன அப்படின்னா, மேபி அந்த ஒரு படிநிலையா அவங்க வந்து சமூகத்துல இதை நார்மலைஸ் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா? அவங்களுடைய நட்பையோ அல்லது வந்து அவங்களுடைய முக்கியத்துவத்தையோ, அதாவது த்ரிஷா அவர்களுடைய அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆயிட்டு வர்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவங்க கலந்துக்கிறதாகட்டும், அதாவது சம்வேர் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு பவர், அல்லது வந்து ஷீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் த சிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டுச்சு. எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஆழமாக பதிய வைக்கப்படுகிறது. சமூகத்தையும் அதுக்கு பழக்கிறாங்க, ட்ரெயின் பண்றாங்க. இதுதான் யதார்த்தம், இதை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னா தான் ரெண்டு பேருமே தாங்க அதை பண்றாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வந்து அவங்க நார்மலைஸ் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன புரிதல் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி டிவிகேல அவங்க வரலாம், அவங்க கட்சிக்கு வரலாம் எதிர்காலத்துல. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நடக்கலாம், அல்லது வந்து அதுக்கப்புறம் கூட நடக்கலாம். பட் அதுக்கான ஒரு நகர்வு மாதிரி தான் அது தெரியுது. அப்படின் போது அவங்க ஒரு பொறுப்பு கொடுக்கப்படலாம், நாளைக்கு வேட்பாளராக்கப்படலாம், என்ன வேணா இருக்கலாம். அது நடக்கும்போது அதுதாங்க, அது நடக்கும்போது அது கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை.
அவங்களும் தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கிற ஒரு பர்சன். அதனால அவங்க வந்து ஒரு கட்சியில் சேர்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அந்த கட்சியில் பொறுப்பு வாங்குறது அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நாளைக்கு வந்து அந்த கட்சியில் வந்து முக்கிய பதவி அமைச்சர் அப்படின்னு கொடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நாளைக்கு அந்த கட்சியுடைய அடுத்த வாரிசாக வந்தாலும் அது கொடுக்கறதுக்கு அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாவேகா ஆட்களுக்கு அது நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சரி, இப்ப சபிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்தா அப்ப என்ன பண்ண போறீங்க? அப்பயும் அதுதானே, அண்ணனையே நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு 2 நாள் திட்ட போறீங்க. ஒரு 2 நாளைக்கு நீங்க வந்து குடைச்சல் கொடுக்குற மாதிரி காட்டிக்க போறீங்க. அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண தானே போறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டிஃபெண்ட் பண்ண தானே போறீங்க. அப்புறம் எதுக்கு இப்ப சலம்பிக்கிட்டு, விஜய் அவர்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா எதுக்கு சும்மா நசன்னிட்டு வேலையை பாருங்க. ரொம்பலாம் போயிட்டு அடுத்தவங்க பர்சனல் வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. சில்லறத்தனமா இருக்குது. சும்மா அந்த நடிகையை மட்டும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மாத்திக்கங்க. நல்லா இல்லை, ரொம்ப அசிங்கமா இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.